எங்கள் வீட்டு கோழிங்கெல்லாம் முட்டை விட்டு அடையில் இருக்குது. அவங்களெலாம் காட்டுறேன். இவங்க பாருங்களேன். ஐயோ ஐயோ ஒன்றும் பண்ணல. இப்போ இவங்க அடையில் இருக்காங்களா, அவங்க இன்னொரு 10 நாளில் குஞ்சு பொரிச்சிருவாங்க. இந்த கூட்டை பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. இதில் ஒரு கோழிக்கு எல்லாத்தையும் முட்டையை அடைச்சேன். இது என்ன பண்ணியிருக்கு, பாதி முட்டையை இவங்க பாதி எடுத்துக்கிட்டு இவங்க பாதி எடுத்து வச்சுக்கிட்டு அடையில் இருக்கிறாங்க. ஆனாலும் ரெண்டுமே அக்கா தங்கச்சி தான். சண்டையே போட்டுக்கல, கொத்திக்கல, எதுவுமே பண்ணிக்கல. அது பாட்டுக்கே இருக்குது ஒரே டப்பில். இங்கே பாருங்க. ஐயோ இன்னொரு கோழி இருக்குது. அது வந்து வாத்து முட்டை அடை இருக்குது. ஒரு 12 முட்டை வாத்து முட்டை அடை வச்சுருக்கோம். அப்புறம் 2 கோழி குஞ்சுங்களோட நிற்கிது. ஒன்று வந்து 7 கோழி குஞ்சோட நிற்கிது. இன்னொன்று வந்து 3 குஞ்சு தான் நிற்கிது. மொத்தம் 6 இருக்குது. ஆனால் இவங்களோட லூட்டிலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப காமெடியாக இருக்கும். இவங்க தான் அம்மாவான்னு நினைக்கிறேன். இவங்க தான் அம்மான்னு நினைக்கிறேன். இதுதான் அம்மா, இவங்கெல்லாம் பிள்ளைங்க. எல்லாம் ஆனால் ஒரே சைஸுக்கு வந்துட்டாங்க. ரொம்ப பண்ணாத. என்ன 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 ஓவராக சேட்டை பண்ணுறீங்க. ஓ சரி 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 சரி. அப்புறம் வாத்து அடையில் இருக்கிறத பார்க்கலாமாச்சா? வாத்து முட்டை பாருங்க. இவங்க வந்து உள்ளே வந்து அடம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் அடையில் இருக்க மாட்டாங்க, அடை கிடக்காது. ஐயோயோ ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? என் புடவைலாம் எடுத்து வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள். ஐயோ நான் என்ன பண்ணுறது? எவ்வளோ ட்ரெஸ்ஸு எவ்வளோ இழுத்து எல்லாத்தையும் தூக்கி போட்டுக்கிட்டு அடையில் இருந்தால் என்ன ஆகுறது? இங்கே பாருங்க. இது வாத்து முட்டை அடையில் இருக்குது. இது தான் லைட்டாக நசுங்கி போயிருக்கு. இது என்னது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. தனித்தனியாக போட்டு வைக்கவே கூடாது, இல்லாட்டினா நிறைய குஞ்சு பொரிக்காது. எல்லாமே குஞ்சு பொரிக்காது. இதோட சூட்லேயே எல்லாமே இருக்கணும். அடம் 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 கிள்ளிடுவேன், அப்படியே கிள்ளிடுவேன். பாய்.